வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. மலையாள இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அளவில் பாலியல் குற்றச்சாட்டு வந்து பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நடிகர் சங்க தலைவர் பதவியில இருந்த மோகன்லால் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. என்ன நடந்துட்டு இருக்கும் போச்சுலேயும் பல பேர் பல கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2024 தான் அவங்களுக்கு வந்து நடிகர் சங்க தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தல் முடிஞ்சு அந்த பதவிக்காலம் முடியறக்கே 2027 ஆகும். ஆனால் அவங்க இப்போவே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க பொதுச் செயலாளர் சித்திக் அப்படின்னு சொல்கிறவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ஆகஸ்ட் 27 வந்து ஹேமா அப்படின்னு சொல்கிற ஒரு நீதிபதி வந்து அவங்க ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியே தாறுமாறாக போயிட்டு இருக்கு. இப்போ தாறுமாறானா பெரிய அளவில் அந்த பாலியல் குற்றச்சாட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா கிட்டத்தட்ட 2009 இருந்து என்னென்ன நடந்துச்சு, அதாவது பாலியல் குற்றச்சாட்டுகள் அந்த சங்கத்துல வந்து என்னெல்லாம் நடந்துச்சு, பல நடிகைகள் எந்த மாதிரி அதுல அனுபவப்பட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கமிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸால தான் இப்போ அதுக்கப்புறம் இந்த கமிட்டியே உருவாக்கப்பட்டுச்சு. அந்த கமிட்டியில 2009 இருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காக அதை விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு ரிப்போர்ட்டையும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில பாயிண்ட்ல என்ன சொல்லணும்னா, அந்த நடிகர் சங்கத்துல சேரனால அங்க இருக்க உறுப்பினர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா தான் அதில் ஜாயின் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல அதை குறிப்பிட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, இவங்க மேல வந்து குற்றம்லாம் சாட்டப்பட்டிருக்கு பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் மட்டும்தான் என் மேல குற்றம் சாட்டப்படல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லியிருக்காரு. மற்ற யாருமே இன்ன வரைக்கும் வாயை திறக்கல. எதுக்காக இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டதுன்னா, 2017 ஒரு கேஸ் ஒன்று பதிவாச்சு. ஒரு நடிகையை வந்து 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டாங்க. அந்த அந்த கேஸ்னால வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்து கேரள அரசு வந்து பண்ணியிருந்து. அதுக்காக ஒரு நடிகரையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஜாமீன்லேயே வெளியே வந்துட்டாங்க. அதனால தான் கேரள அரசு ஒரு முடிவு பண்ணி இதுக்காக ஒரு ஹேமா கமிட்டி அப்போ தான் வந்து அமைக்கப்பட்டது. இதில் ஒரு சில நடிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்களோட ரூம்லலாம் வந்து ஒரு சில ஆக்ட்ரஸ் டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கதவை தட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து அந்த சங்கத்தில் சேரணும்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். ஏன்னா அதில் ஒரு நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கத்தில் சேர்ந்தாவது இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சங்கத்தில் சேரலன்னு பார்த்தா, அங்கே இருக்க உறுப்பினர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நாங்கள் சங்கத்திலே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ரெண்டாவது வந்து டாய்லெட்டில் வந்து ஒரு நடிகர் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு, நான் தள்ளி விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. அதே நடிகைக்கு இன்னொரு ஹோட்டல் அறையிலையும் வந்து உங்களோட கதவு வந்து எப்பவும் திறந்துருக்கும், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் நிறைய வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கு. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 days கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரி உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இவங்க மேலே ஒரு கேஸ் ஆகிருக்கு. அந்த கேஸுக்கு வந்து இந்த வரைக்கும் யாருமே ஆஜராகலை. ரெண்டாவது வந்து யாரும் ஆன்சரும் இன்னும் பண்ணலை, ஒருத்தரை தவிர. மற்ற எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இதில் யார் பேரையும் நான் வந்து குறிப்பிட்டு நான் பேசலை. ஏன்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடச்சா தான் நம்ம வந்து பேரை சொல்லி பேச முடியுமே தவிர, நம்ம சும்மா ஒருத்தங்களை வந்து இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேச முடியாது. அது எதுனாலும் வந்து கோர்ட்டில் தான் பார்க்கணும். நீதிபதி கொடுக்குற இதில் தான் நம்ம அவங்களோட இதை சொல்ல முடியுமே தவிர, அதுக்கு முன்னாடி நம்ம யார் இதையும் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் யாரோட பேரையும் நான் மென்ஷன் பண்ணல. வந்து கேரளா ஃபீல்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குதா, இல்லைனா வந்து தமிழ், இல்லைனா இந்தியா ஃபுல்லாக இருக்குதா, இல்லைனா வேர்ல்டு லெவலில் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்கலன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து சமம் தான், எல்லாருமே பெண்கள் தான்.